டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கேன். வாரம் நம்ம டெலிவிகடன் சேனல்ல டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் நான் பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களோட வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மமதி சாரி இவங்க வந்து நம்ம பிக் பாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க வந்து இவங்களோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய், அதாவது ஆங்கரிங் பண்ணி தான் அவங்களோட கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சினிமா வெப் சீரிஸ் ரொம்ப பரபரப்பாக இங்கிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ்குள்ளேயுமே இவங்க வந்து போயிருந்தாங்க. என்னன்னா இவங்க அதாவது போன வருஷத்துல ஒரு இங்கிலீஷ் புக்கையுமே எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் கிட்ட திருக்குறளை கொண்டு போகிற மாதிரியான குட்டிகள் குரல் அப்படிங்கிற ஒரு நூலையுமே எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, திருக்குறளோட கதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க வந்து ஒரு ஆங்கராக உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, இப்போ வந்து வேற ஒரு திசையில் இயங்கிட்டு இருக்கீங்களே, ஏன் ஆங்கரிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஆங்கரிங்லாம் முன்னாடி மாதிரி இல்லை. கண்டென்ட்டுக்காக நம்மளை எவ்வளோ வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தரை கேவலப்படுத்தி கேலி கிண்டல் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வரல, அதனால தான் நான் வந்து என் வேலை உடனே இப்போ இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காஜல் பசுபதி இவங்க வந்து சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு, இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி உடனே அதெல்லாம் கலைச்சு விட்டாங்க. ஸோ என்னன்னா, இப்போ அவங்க வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சீரியலுக்கு வாய்ப்பு தேடி வரவங்க வந்து நல்லா தான் பேசுறாங்க. அதாவது இந்த கேரக்டருக்கு நீங்க தான் பொருத்தமா இருப்பீங்க, வில்லியா உங்களை மட்டும் தான் நினைச்சு பார்க்க முடியுது, வேற யாரையுமே இந்த கேரக்டருக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நல்லா தான் பேசுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறதா எனக்கு வந்து சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி காஜல் பசுபதி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நீங்க நடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறவங்க இவங்களோட சம்பளத்தை ரொம்ப குறைவா கொடுக்கறதா பேசிக்கிறாங்களாம். நீங்க அந்த சம்பளத்தை கேட்கறதுக்கு நான் சும்மாவே நடிச்சு தந்துடுறேனே அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையா பேசியிருக்காங்க. நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தவங்களும் இந்த மாதிரி சொன்ன உடனே எஸ் ஆயிட்டாங்களாம். கடந்த வாரம் நடிகர் விஜயகாந்த் அவருடைய மறைவு வந்து சின்ன திரையுமே சரி வெள்ளி திரையுமே சரி ஒரு சோகத்துல ஆழ்த்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாண்டியன் ஷோ சுஜிதா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து விஜயகாந்த் அவருடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ என்னன்னா, விஜயகாந்தோட குணத்தை பத்தி எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஆனா அவங்க ஏத்த அதாவது அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்ததுனால நாங்க சொன்னாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பசின்னு வந்துட்டு அவர் கண்டிப்பா எல்லாருமே சோறு போட்டு தான் அனுப்புவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் இல்ல, அவருடைய இந்த குணம் வந்து காலத்துக்கும் நிலைச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நியூ இயர் பிறந்துருச்சு. இப்ப நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் எல்லாருமே ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம அப்ராட்ல போய், அதாவது ஃபாரின்ல போய் நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் என்னன்னா, ஆங்கர் பாவனா வந்து வருஷம் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போய் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வருஷம் கையில் செய்திரா அவங்களுமே ஃபாரினுக்கு போய் நியூ இயர் எல்லாமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கூல் சுரேஷ் வந்து ஒரு சர்ச்சையில வந்து சிக்கியிருந்தார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சினிமா நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற ஆங்கர் மேல வந்து கூல் சுரேஷ் வந்து மாலையை போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த ஆங்கருமே ரொம்ப எரிச்சலாகி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ என்னன்னா, அவங்க வந்து இப்போ பொங்கலுக்கு வெளியாக இருக்கிற கேப்டன் உலர் படத்துலையுமே நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்னன்னா, இந்த சம்பவம் நடக்கிறப்ப ஐஸ்வர்யா ரகுபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த செயல் நடக்கிறப்ப நிறைய பேர் வந்து சுற்றி இருந்து பேசாமல் இருந்தாங்க. ஆனால் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நானும் இதை பற்றி அழுத்தமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நடித்த ஒரு படம் வந்து வெளியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு கூல் சுரேஷ்மே மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஐஸ்வர்யா ரகுபதி இந்த விஷயத்தை பற்றி, அதாவது கேப்டன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சீரியல் ஆக்ட்ரஸ் மேகனா இவங்க வந்து எந்த சீரியல் நமக்கு பரிச்சயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தெய்வம் தந்த வீடு அந்த சீரியல் மூலியமா இவங்க வந்து நமக்கு ரொம்பவே பரிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க வந்து கேரளா தொழிலதிபரை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னா, அந்த சமயத்தில் நடிப்புக்குமே பிரேக் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு கேரளா சீரியல்ஸ், அதாவது மலையாள சீரியல்ஸ்ல வந்து ரொம்ப அதிகப்படியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க வந்து அவங்களே தனியாக ஒரு மியூசிக் பேண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்களாம். நடிகர் விஜயகாந்த் அவரோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்துற வகையில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஜீ தமிழ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விஜயகாந்த் அவங்களோட சினிமாவில் பணியாற்றியவங்க, அப்புறம் கட்சிக்காரங்க, அது மட்டும் இல்லை அவங்களால பலன் பெற்றவங்க, அவரோட ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்னால இந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பொங்கல் அன்னைக்கு ஜீ தமிழில் ஒளிபரப்பாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஷோவோட கடை செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டுக்கு பட்டும் படாமல் சில தகவல்கள் மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ அது என்ன பாயிண்ட் அப்படின்றத இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்னன்னா, மெகா தொடர்களை இயக்குவாங்கல்ல, அந்த இயக்குநர்களோட சங்கத்தோட பதவி காலம் முடிஞ்சு இப்போ வரைக்கும் ஓராண்டு ஆயிடுச்சாம். ஓராண்டாயும் இப்போ வர தேர்தல் வந்து நடத்தப்படவே இல்லையா. ஸோ என்னன்னா, அந்த சங்கத்தை சுற்றி இருக்கிற சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமன்றத்துக்கு போகாமல் இங்கே ஒன்றுமே நடக்காது போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான செய்திகளுக்கு டெலிவிகடனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.